ஆண்டுக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டு விழாவில் உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இதே மாதிரி ஒரு ஆண்டு விழாக்கு ஐயா பால் கிருபாகரன், பாஸ்டர், ரெவரண்டு, டாக்டர், பிஷப்பு பால் கிருபாகரன் மாதிரி ஒரு ஐயா மீட்டிங் நடத்தினார். 2வது ஆண்டு விழாவில் அந்த சர்ச்சையோட ஒரு தம்பி கொண்டாந்து நிறைய வேர்க்கல்லை கொடுத்து, ஐயா இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னார். அவர் என்ன பண்ணார், அந்த வேர்க்கலையை வாங்கிட்டு எல்லா வேர்க்கலையும் ஒரு மூட்டையை கொண்டு போய் என்ன பண்ணுறது, அவர் கொடுத்ததை நம்ம எப்படி சேல்ஸ் பண்ண முடியும், மக்களுக்கு என்ன பண்ணலான்னு மக்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பான்ட்டார். கொண்டு வந்தவர் எப்படிப்பா பிரித்து கொடுக்குறதுனார். ஒரு மூட்டை கடையை எப்படி பிரித்து கொடுக்குறதுன்னு கேட்டார். ஒரு மூட்டை இருக்குது. அப்போ கேட்டுட்டு அவர் சொன்னார், நீங்கள் பிரிக்கிற மாதிரி பிரிக்கணுமா, இயேசு கிறிஸ்து பிரிக்கிற மாதிரி பிரிக்கணுமான்னு கேட்டார். அவர் நாம் பிரிக்கிற மாதிரியே பிரித்து கொடுத்துருப்பான்ட்டார். பால் கிருபாகரன் ஐயா பிரிக்கிற மாதிரி பிரித்து கொடுத்தனா எல்லாத்துக்கும் ஒரு பக்கா கடலை, 50 பக்கா, 50 பக்கானா 2 லிட்ரு, 1 லிட்ரு, 1 கிலோ, 50 கிலோ, எல்லாத்துக்கும் ஒரு கிலோ கொடுன்ட்டார். எல்லாத்துக்கும் 1 கிலோ கொடுத்தாச்சு. கடலை சீசன் முடிஞ்சோன்னா கிர்ணிப்பழம் சீசன் வந்துச்சு. கிர்ணிப்பழமா மொலாம்பழமா, கிர்ணிப்பழம், தர்பீஸ் சீசன் வந்துச்சு. தர்பீன் சீசன் தான் அடுத்த வருஷம் தர்பீஸ் கொண்டாந்து கொடுத்தார். ஒரு 100 பழம். இந்த மாதர்பாக்கத்து உள்ள ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். இந்த தர்பீஸ் சீசனில் மாதர்பாக்கம் போய் லெஃப்டில் ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போய் இதே மாதிரி ரொம்ப லேட்டாக போனேன். அந்த பாஸ்டர் அடுத்த வாரம் ஒரு வண்டி நிறையா எனக்கு தர்பீஸ் கொண்டு வந்தார், ஒரு வேன் நிறையா. நீங்கள் தானே? அவர் கனெக்ஷனே இல்லை. அது என்னவோ அன்றைக்கி எனக்கு திடீர்னு ஜெபத்தில் இருக்கப்போ ஒரு ஞாபகம் வந்து தர்பீஸ் ஒருத்தர் கொண்டு வந்தார், அதோடு காணாமல் போயிட்டார் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 1 லோடு தர்பீஸ் கொண்டாந்து இறக்குனார் ஒரு டாட்டா ஏசு குட்டி யானையில். அதே மாதிரி அந்த பாஸ்டர் கொண்டாந்து அடுத்த நாள் பால் கிருபாகரன் ஐயா அடுத்த ஆண்டு விழாக்கு 4வது ஆண்டு விழா கொண்டாந்து தர்பீஸை கொடுத்தாரு. அப்போ கொடுக்க போகிறவர் கேட்டார், அந்த தம்பி கூட பேக்லாம் தூக்கிட்டு வந்தார். வெளியே 2 பேர் வரவேற்பதுக்கு தான் கேட்டாங்க, ஐயா நீங்கள் கொடுக்க மாதிரி கொடுக்கணுமா, கடவுள் கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா? நான் கொடுக்குற மாதிரியே கொடுப்பான்னாரு. உடனே நான் கொடுக்குற மாதிரி கொண்டுன்னே இன்னும் எல்லாத்துக்கும் 2 பழம் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த இந்த 5வது ஆண்டு விழாவில் மொலாம்பழம் கொண்டு வந்தார். என்னது? மொலாம்பழம் கொண்டு வந்துட்டு அப்போ என்ன, நான் இப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா, நான் கொடுக்குற மாதிரி கொடுக்குமான்னு கேட்டோன்னே சபையார்லாம் கேட்டாங்க, 2 வருஷம் நீங்கள் கொடுக்குற மாதிரியே கொடுத்தாச்சே, இப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து கொடுத்த மாதிரி கொடுங்கன்னாரு. இயேசு கிறிஸ்து கொடுத்த மாதிரி கொடுத்தோன்னா அவருக்கு 10 பழம், இந்த அம்மாவுக்கு 3 பழம், இந்த அம்மாவுக்கு 1 பழம், அந்த அம்மாவுக்கு இல்லை, எம்டி. ஒருத்தருக்கு 8, ஒருத்தருக்கு 10, ஒருத்தருக்கு 15, ஒருத்தருக்கு 20, ஒருத்தருக்கு இல்லை. இல்லைடா இயேசு கிறிஸ்து கொடுத்த மாதிரினா ஒருத்தருக்கு இல்லை, ஒருத்தருக்கு கொடுன்னாராம். அப்போ சொன்னாராம், இயேசு இப்படி தான் கொடுப்பாரு. 5 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணார், 2 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியன்னார். 1 தாளந்தை வாங்கினவனை புதைச்சி வச்சோன்னு என்ன சொன்னார், மன்னிச்சு விட்டுருனாரா? இயேசு கிறிஸ்துவை போயிடுவாங்க, இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பான்ற மன்னித்து ரட்சித்தார். அவரை எங்கே போட சொன்னார்? அழுகையும். இதுதான் ஜீசஸுடைய ஜட்ஜ்மெண்ட். ஜீசஸுடைய கட்டளை இல்லைன்னா அவர் தனக்கு விருப்பமானவனுக்கு கூட கொடுக்குறாரு. யார் நமக்கு அதிகமாக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஒருவேளை இன்றைக்கி ஆண்டவர் அதுதான் ஐயா ஒரு வசனத்தை போட்டிருக்காரு. பொதுவாக இந்த எல்லா பாஸ்டர்ஸ் கொடுக்கலையும் சகோதரர் ஒருமித்து வாசம்னு எத்தனை நன்மையும் இன்பமானதுன்னு ஒரு வசனம் முடிச்சிருவாங்க. ஆனால் இவர் கடைசி பாகத்தை போட்டிருக்காரு. கடைசி பாகம் சொல்லுது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஃபார் த லார்ட் கமாண்டட் த பிளெஸ்ஸிங் ஈவன் லைஃப் ஃபார் எவர் மோர். பிளெஸ்ஸிங்கை கமாண்ட் பண்ணுற ஆண்டவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டவர். நம் ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் கூட்டி நம்ம டைமை செலவு பண்ணுறப்போ. கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங், பாஸ்டர் ஐஜான் ஜெபம் பண்ணார். நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறியோ, ஆண்டோடைய சன்னிதானத்தில் எவ்வளோ நேரம் முழங்காலில் நிற்கிறியோ, ஆண்டோடைய கட்டளைக்கு நீ எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறியோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார், 10 தாளத்தை நமக்கு கொடுப்பாரு, வசதியை கொடுப்பாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு காத்திருக்கிறோம். அதுதான் சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறப்போ எப்படி அவங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்னு கேட்குறாங்க சார்லஸ் ஸ்பர்ஜன்ட்ட. சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, ஒரு மீட்டிங் போகிறதுக்கு பல மணி நேரம் காத்திருக்கேன். மக்களுக்காக நான் என்ன சொல்லணும் என்பதுக்காக
பல மணி நேரம் நான் காத்திருக்கேன் மக்கள் மத்தியில். மக்களுடைய தேவைகளை சொல்வதற்கு இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்லணும்? அப்புறம் நமக்கு பிளஸ் பண்ற பிளஸ்ஸிங்கை கமெண்ட் பண்ண மாட்டவர், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவர். என்ன பண்ணுவார் அவரு? கட்டளையிடும் ஆண்டவர். உனக்கு பிளஸ்ஸிங் தான்ப்பா. இப்போ பாஸ்டர் கூப்பிட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவருக்கு ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு 25,000 இல்லை 30,000 பென்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 40,000 சம்பளம் வாங்கியிருப்பார் அவர், ஒரு செகண்ட் கிரேட் சேலரி. அதுதான், அதை கணக்கு பண்ணி தான் சொன்னேன். அதை கூப்பிட்டு இந்த மாதம் பென்ஷனை நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவோம்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த அம்மா விட்றாங்களோ என்னவோ, அது வேற அவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ தெரியல. இருந்தாலும் கொடுத்துரு கமெண்ட். அது அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த பழத்தை என்ன பண்ணார், இவனுக்கு நிறையா கொடு, இவனுக்கு கொஞ்சம் கொடு. இப்போ ஒரு நசரேடா பாட்டு பண்ணார், என்ன அழகாக தலையாட்டினார் பாருங்க. பார்த்தீங்களா அவர் ஃபேஸ் எந்த அளவுக்கு மாறிச்சு. அந்த பாட்டை பாஸ்டர் ஏசன்னா ரெட்டில்ஸில் பாடுறப்போ 1000 பேய் ஓடிச்சான் ஒரு ஸ்டேஜில். அந்த பாட்டை பாடினார். ஒரு மணி நேரம் பாடினார் அந்த பாட்டை. எவ்வளோ நேரம்? 1 hour அவரே ஏற்றி அவரே பாடின பாட்டு. நசரேடான்னு ட்ராக் போடாமல் அவரே பாடினது. அதுதான் பிளெஸ்ஸிங். கட்டளையிடும் ஆண்டவர். எது? பிளெஸ்ஸிங்கை கட்டளையிடும் ஆண்டவர், கமெண்ட் பண்ணும் ஆண்டவர். அது ஒவ்வொரு நாளிலும் எவ்ரி மோர், என்றென்றைக்கும் எவ்ரி மோர், டெய்லி எப்பப்போ தேவை ஆசீர்வாதம், எனக்கு எப்பப்போ பிளெஸ்ஸிங் வேணும், அப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆசீர்வாதத்தை எப்போ கொடுக்குறாருன்னா, அந்த சங்கீதம் 133 தாவீதுடைய ஆரோகண சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோகண சந்தோஷமாக பாடுறார். அந்த ஆரோகண சங்கீதத்தில் அவர் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும், நம்ம அந்த பிளெஸ்ஸிங் அதுதான் நம்ம சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதுதான். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றென்ற பகலை எங்களுக்கு தரும், எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னிச்சாதான் என்ன பண்றாரு? பிளெஸிங் பண்ற ஆண்டவர். இப்போ எனக்கு எங்கள் தலைவர் சொல்லிக்கிட்டே வந்தார், இவரை கொண்டு அந்த ஐக்கியத்தில் சேர்த்த. இப்போ நான் இந்த ஐக்கியத்தில் நாங்கள் வெளியே போயிட்டோம். அவர் சொன்னார் இந்த ஐக்கியத்தை நாங்கள் தான் உருவாக்கணும், இந்த ஐக்கியத்திலேருந்து வெளியே போயிட்டோம். அது பிளெஸ்ஸிங் இல்லை. எல்லாம் நம்ம இது ஒரு ஐக்கியம். நான் அப்போலோவை சேர்ந்தவனா, கேபாவை சேர்ந்தவனா, பவுலை சேர்ந்தவனா? பவுல் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரா? அப்போலோ கொடுத்தாரா? கிறிஸ்துவின் நாமம், நேம் ஆஃப் த ஜீசஸ், இயேசுவின் நாமம். யூதன் என்றும் இல்லை. ஒரு தலைவரை பற்றி பேசிட்டு வந்தார், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு தலைவரை பாக்கெட்டில் வச்சுருக்கிறாரு. போன வாரம் ஒருத்தருக்கு பேசினேன், எங்கேயா இருக்கேன்னு. நாக்பூரில் இருக்கேன்னாரு. எதுக்கு நான் அங்கே போனேன்னு? ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் நான் பார்க்க போயிருக்கேன். அவனுக்கு சோறு இல்லை, ஆனால் அவன் எங்கே போயிட்டான்? எவன் 50 ரூபா 100 ரூபா கொடுப்பான்னு நிற்கிறான். அவன் எங்கே ஒரு தலைவர் பிறந்த நாளை பார்க்க போயிட்டானா? நம்ம யார் பிறந்த நாளை பார்க்கணும்? நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் வாழ்வு தரும் ஆண்டவர். கர்த்தர் எனக்காக யாவையும், தேவனால் செய்யக்கூடாத காரியம். நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம சகோதரர் அந்த வசனம், அவர் அந்த வசனத்தை 133 வாசிங்க. அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் அங்கியில் இறங்கின எர்மோன் தைலத்துக்கும் சீயோன் பர்வதத்துக்கும் ஒப்பாயிருக்கிறதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்ல தைலத்துக்கு அது எப்படி இருக்கு? ஒப்பா இருக்கு. அடுத்து அதை தொடர்ச்ச 3வது வசனத்தை வாசிங்க. என்றென்றைக்கும் எவ்ரி மோர் கமாண்ட் த பிளெஸிங். எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆசீர்வாதம் வேணும்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கணும். பிள்ளைகள் சகோதரருக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கணும். விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். பாஸ்டருக்குள்ள ஒரு யூனிட் இருக்கணும். இந்த கிராமத்தில் 2 பாஸ்டர் இருக்குன்னா அவர் 7 to 9னா இவர் 9 to 10 சர்வீஸ் வச்சுக்கணும். 2 பேரும் ஒரே டைமில் சர்வீஸ் நடத்தக்கூடாது. 2 பேரும் ஸ்பீக்கரை திருப்பி வச்சுக்கக்கூடாது. இப்படிலாம் தன்னை விட்டு கொடுத்து நமக்கு நமக்கு பிறரோடு ஒப்புரவாகிற மக்களாய் காணப்பட வேண்டும். மாடர்ன் லைஃப். கிறிஸ்தவம் என்னது? இன்னைக்கு கிறிஸ்தவம் ஆப்பிரிக்காவில்
நமக்கு அப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் கடந்து போச்சு. நமக்கு வந்த பிறகு நமக்கு இயேசு வந்துட்டாங்க. இயேசுவோட வாழ்ந்த தோமா வந்துட்டாங்க. இயேசுடைய காலத்தில் இயேசுவோடு வாழ்ந்த அவருடைய சீஷர் தோமா இந்தியாவுக்கு வந்துட்டார். ஜூலை 3ஆம் தேதி 52ஆம் ஆண்டு வந்தாங்க. ஜூலை 3ஆம் தேதி 72ஆம் ஆண்டு இறந்தாங்க. இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில், சின்னமலையில் தான் அவர் உயிர் போகுது. அவருடைய கல்லறை சாந்தோமில் சர்ச்சை கீழே, ஆசி சர்ச்சை கீழே இருக்குது. உலகத்தில் வேறு எங்கேயும் அவர் கல்லறை இல்லை. அதனால் அவர் இங்கே தான் இறந்தாருங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நமக்கு அப்புறம் 1000 ஆண்டுகள் கழிச்சு தான் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போனார். 99 விழுக்காடு கிறிஸ்தவர்கள். எத்தனை விழுக்காடு? நமக்கு அப்புறம் 1500 ஆண்டுகள் கழிச்சு தான் ஜெர்மன் தேசத்துக்கு கிறிஸ்தவம் போச்சு. 500 ஆண்டுகள் கழிச்சு தான். அங்கே 100% கிறிஸ்டின். எத்தனை பர்சன்ட்? எந்த கடையும் கேஷியர் மட்டும்தான் இருப்பார். சேல்ஸ்மேன் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சில கடைகளில் கார்டு தான். ரயில்வே ஸ்டேஷனில் நோ ரயில்வே கேட்டு, நோ டிக்கெட் கவுண்டர், சிக்னல் தான். ட்ரெயின் வரும், 3 பெட்டி தான் இருக்கும். மோனோ ட்ரெயில் 3 பெட்டி, மெட்ரோ ரயில் மாதிரி 3 பெட்டி தான் இருக்கும். சிக்னலை பார்த்து நின்றுக்கிறான். டிக்கெட் வாங்க போகிறவன் கார்டை கொண்டு காட்டுறான். கார்டில் உள்ளே போயிட்டு அவனே கார்டை காட்டி டிக்கெட்டை காசை கொடுத்துட்றான். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினில் இப்படி காட்டிட்டு போயிடுறேன்னா, மெட்ரோவில் என்னது கார்டு காட்டினாதான் கெயிட்டே ஓப்பன் ஆகுது, இல்லை ஓப்பன் ஆகாது இன்றைக்கி மெட்ரோ ரயிலில். ஏன்னா இப்படி கார்டை காட்டிடுறோம். இப்படி காட்டினோன்னே போயிடுறாங்க. நிறைய பேர் இவரை மாதிரி போலீஸ்கார் மாதிரி இருக்கவங்க இப்படி காட்டிட்டு போயிடறாங்க. போலீஸ்கார் நினச்சிட்டு அவர் போயிடுறாரு. இது ஒரு அவர் கட்டிங் வேறு போலீஸ் கட்டிங் மாதிரியே இருக்கா, இன்னும் பிளெஸ்ஸிங் ஆகிடுது. ஆனால் ஏன் நம்ம கிறிஸ்தவம் இல்லைன்னா நமக்குள்ளே என்ன இல்லை? யூனிட்டி இல்லை. அதுதான் ஜூலை அந்த செப்டம்பர் 27ஆம் தேதி சிஎஸ்ஐ டே கொண்டாடினாங்க. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய டே, உருவாக்கப்பட்ட நாள். தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள். எதுக்கு அன்றைக்கி உருவாக்குனாங்கன்னா, அம்பேத்கர் போய் நம்ம அம்பேத்கர் சொன்னார், நான் தாய் மதத்திலேருந்து புத்த மதத்துக்கு போகிறேன். அப்போ விஎஸ் அசரியா சாமுவேல், வெள்ளான் விலை, தூத்துக்குடி, ஐஎம்எஸுடைய ஃபவுண்டர், என்எம்எஸுடைய ஃபவுண்டர், ஒய்எம்எஸுடைய ஃபஸ்ட்டு ஜென்ரல் செக்ரட்டரி இன் இந்தியா, ஃபஸ்ட்டு பிஷப், இந்தியாவில் வந்து இந்திய மண்ணை சேர்ந்த முதல் பேராயர், முதல் ரெவரண்ட் அவர் தான். அவர் போய், அப்பா நீ தேடுற ஐயா, நீங்கள் தேடுற அமைதி, ஏழைத்துவம் கிறிஸ்தவத்தில் தான் இருக்குது, இங்கே வாங்கன்னார். அப்போ அம்பேத்கர் கேட்டார், எந்த கிறிஸ்தவத்துக்கு வர்றது? ஆங்கிலிக்கன் வருதா, இங்கிலாந்து மிஷனுக்கு வருதா, ப்ரெஸ்பிரைட்டனுக்கு வருதா, மெத்தடிஸ்டுக்கு வர்றதா, பிரதருக்கு வர்றதா, எந்த இதை தனித்தனியாக பிச்சுக்கிட்டு நிற்கிங்களே, உங்களுக்குள்ளே என்ன இல்லை? நீ ஒரு ஜாதிக்காரங்கிற, நீ ஒரு ஜாதிக்காரங்கிற. அங்கே ஜாதிய கொடுமை இருக்குது. ஏன்னா 1750 சீகன்பால் முதல் சர்ச்சு தரங்கம்பாடியில் ஆரம்பித்தார். தரங்கம்பாடியில் சிஎஸ்ஐ அவர் ஆரம்பிக்கும் முன்னே லெஃப்டில் ஒரு சர்ச் இருக்கும், சிஎஸ்ஐ சர்ச்சு. அது கிட்டத்தட்ட 1500 ஆரம்பித்த சர்ச்சு, 1300. ஆனால் மேல் ஜாதி மக்கள் மட்டும்தான் போவாங்க, நம்ம உள்ளே போக முடியாது. சீகன்பால் தான் எல்லா மக்களும் போடுவதற்கு ஆரம்பித்தார், லுத்தரன் திருச்சபை தரங்கம்பாடி. அப்போ நமக்குள்ளே என்ன இல்லை? யூனிட்டி இல்லை. அந்த யூனிட்டி இல்லாமல் தான் நமக்கு பிளெஸ்ஸிங் இல்லை. என்றைக்கு நமக்கு யூனிட்டி வந்துடுதோ அப்போ நமக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்கும் ஆண்டவர். அந்த யூனிட்டி மனசுக்குள்ளே வரணும். அப்படி செய்கிறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் அந்த அன்பு இருக்கிறப்ப அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, ஒரு நாளும் நமக்கு குறையாது. அந்த ஆசீர்வாதம், அந்த அன்பு நம்மகிட்ட எப்படி வருது? ஒரு பிளைண்டு, கண்ணு தெரியாதவர், இப்போ உங்கள் சர்ச்சுக்கு வரப்போ ஒரு வாய்க்கா வரப்பில் கூப்பிட்டு வந்தார். இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன். பெரிய சர்ச், நம்ம ஊரில் கட்ட 10 லட்ச ரூபா, அவங்க நான் 5 லட்ச ரூபாயில் கட்டிட்டாங்க. நான் ஐஎம்எஸுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தேன். தென்னிந்திய திருச்சபையுடைய பேராயர் கிறிஸ்தாஸ் ஐயா, நான் இன்னும் ஐஎம்எஸுடைய ஜென்ரல் செக்ரட்டரிலாம் போகிறோம். ஊருக்குள்ளே பெரிய ஊர்வலம் பண்ணி சர்ச்சுக்கு போகணும். இதே மாதிரி ஒரு வரப்பில் தான் கூப்பிட்டு போனார். இதுக்கு பேர் வரப்பு. ஒரு அடி பாதை, இந்த பக்கம் யாருக்கோ சொந்தம், இந்த பக்கம் நத்தம் புறம்போக்கு வாய்க்கா, இது புது இடம், அதையும் தொட முடியாது அவர். அதே மாதிரி வரப்பு, அதுக்குள்ளே போய் அந்த சர்ச்சை டெடிகேஷன் பண்ணோம். அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம், 10 வருஷத்துக்கு முன்னால் போன ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு வழியில் ஒரு கண் தெரியாத ஒரு மனிதர் கையில் லைட்டு பிடிச்சிக்கிட்டு வர்றார், அரிக்கன் லைட்டு.
அரிக்கன் லைட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அரிக்கன் லைட்டு தெரியுமா? கீழே டேங்க்கு ரவுண்டாக இருக்கும், அதுக்கு மேலே திரி, அந்த இது என்னது பர்னர், நம்ம பர்னருங்கிற மாதிரி அது பர்னர், அதுக்கு மேலே அப்படி கூம்பு மாதிரி சிமிலி, அந்த சிமில் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, மேலே ஆக்சிஜன் போகிறதுக்கு காற்று போகிறதுக்கு ஒரு கூண்டு, புகை கூண்டு, அது இல்லைன்னா லைட் எரியாது. அந்த சிமிலி எடுத்து தொடச்சிட்டு அந்த திரியை எடுத்து கீழே திருக்கு, எவ்வளோ அட்வான்ஸ் அந்த காலத்தில், அந்த திருக்குனா மேலே வரும், எல்லாமே மேனுவல். திருக்க தொடச்சிட்டு கீழே மண்ணெண்ணெய் கெரசின் அதை ஊற்றிட்டு திருத்தி வச்சு அந்த மூடி பிடிச்சிக்கிட்டா முன்ன அந்த பெரிய பாளையத்துக்கு மாட்டு வண்டியில் அது கீழே அதைத்தான் கட்டியிருப்பாங்க. நான் சொல்வது 45-50 வருஷத்துக்கு முன்னால். என் வயசில் உள்ளவங்களுக்கு தெரியும், அந்த வெள்ளத்தில் ஐயாவுக்கு தெரியும், அவர் மாதிரி ஆட்களுக்கு தெரியும். அதே மாதிரி லைட்டை கட்டிட்டு ஒருத்தர் வர்றார். என்னைய மாதிரி ஒரு கண்ணு தெரியுறவன் நேரே போய் இடிச்சிட்டான். யோ பார்த்து வரக்கூடாதா, கையில் லைட்டு வேறு வந்து வச்சுருக்கேன், நீ வந்து இடிக்கிறியேன்னு கேட்குறான். அப்போ அந்த லைட்டு பிடிச்சி வச்சு, அப்பா ஏன் பிளைண்டு, அதனால் எனக்கு கண்ணு தெரியாது, லைட்டு பிடிச்சிட்டு மற்றவங்களுக்கு நான் வர்றது தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், லைட் வச்சுருக்கேன். சரி இனிமேல் பார்த்து போனானா. அந்த பிளைண்டு சொன்னாரான், நான் தான்ப்பா குருடன், நீ ஒளி பெற்றிருக்க, நீ பார்த்து வரக்கூடாதா, நீ போய் என்னைய பார்த்து போடான்னு சொல்கிறிய, என்னப்பா இது நியாயம்? நானா ஒருவேளை ஆசீர்வாதை தேடி வந்திருக்கிற நீங்கள் நானும் நாம் மற்றவங்களுக்கு எப்படி செய்கிறோம்? அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறாரு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, வாசிங்க 1 பேதுரு 1:2-20, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது மன்னிக்கணும். நம்மளே தவறு பண்ணலை, ஆனால் ஒருத்தன் என் மேலே தவறாக ஒருத்தர் சொல்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிற மக்களாய். இதுதான் கிறிஸ்தவம். வாசிங்க அந்த வசனம், ரொம்ப சூப்பர் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் ஒன்றுமே இல்லை. நீ தான் தப்பு பண்ணிட்டு அடிக்கிறான், பரவாயில்ல அடிச்சுட்டு பாப்பா, இன்னொரு அடின்னு திருப்பி காட்டக்கூடாதான். அடுத்து வாசிங்க, நானே ஒருத்தருக்கு நன்மை செய்கிறேன், அப்பா அடித்தாலும் மன்னிக்கிறேன், பார்த்தீங்களா? இதுதான் ஜீசஸோடைய பெஸ்ட் குவாலிட்டி. ஜீசஸ் வந்து நல்ல மனுஷன், மரிச்சவன் உயிரோடு எழுப்பினார். அவரை தூக்கிக்கொண்டு மலையில் வச்சு பள்ளத்தில் தள்ள போகிறாங்க. அங்கேருந்து என்ன ஆகிட்டாரு, என்னன்னாரு, ஐயா எஸ்கேப் ஆகிட்டார். பவர், அவரை ஒன்றும் தொட முடியல. இதேமாதிரி சர்ச்சில் உட்காந்துருக்காரு, 18 வருஷம் நடக்க முடியல, இப்படி நடக்குது, கெட்டப் ஸ்டாண்டப்னார், வாக்குனார், நடனார். 38 வருஷம் என்னடானார், ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, அவன் படிக்க எடுத்து நட, டேக் யுவர் பெட்ஸ் அண்ட் வாக், கெட்டப்னார். அவ்வளோ பவர். அவரை கொலை செய்ய போகிறாங்க, தப்பிச்சிட்டாரு. அப்போ அவர் எங்கே போனாலும் தப்பிச்சிருவார். அப்போ தான் அந்த மக்கள் வந்து அவரை ராஜாவாக ஏற்றுக்கிறான். அதான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அந்த சகரியா 9:9 சொல்கிறார், லூக்கா அதில் சொல்கிறார், மார்க்கில் சொல்கிறார், யோவானில் சொல்கிறார். எல்லா நற்செய்தி நூல்களும் அவரை சொல்லும். அந்த இடத்துல ஏசாயால சொல்கிறாங்க, தாவீதின் குமாரன். தாவீது யாரு? ராஜா. ராஜாவுடைய மகன் யாரு? ராஜா. அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லி இவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர் தப்பிச்சிருவார், அவர் தான் நமக்கு ராஜான்னு சொல்லிட்டாங்க. அதுதான் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் தேடி போனாங்களே, நட்சத்திரத்தை பார்த்து இவர் ராஜா. ஏன்னா அவர் பிறக்கதை வந்து 650 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல, 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் அமைதியின் ராஜா பிறப்பார் என்று எண்ணாகம் 24 சொல்லியிருக்காரு. ஏசாயா 49 சொல்லி, ஆதியாகம் 49 சொல்லியிருக்கிறாரு. இப்படிலாம் சரித்திரம் சொல்லப்பட்ட மனிதன் தான் ராஜான்னாங்க. ஆனால் கடைசியில் எங்கே போயிட்டாரு? துணியே இல்லாமல் சிலுவையில் அடைஞ்சுட்டானுங்க, துணியெல்லாம் ஊத்து பங்கு போட்டானுங்க. ஆனால் அவர் செஞ்சதெல்லாம் நன்மை. அந்த அடிக்கு என்ன பண்ணார்? தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, பிதாவே இவர்களை தாங்கள் செய்வது என்னதென்று அதை சொல்லிட்டு, அந்த சொன்னதுக்கு ஆதாரமா அடுத்த ஸ்டெப்பு சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஃபர்கிவ்னஸ் கோர்றான், என்னை மன்னிச்சிருங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. ஒருத்தன் சொல்றான், நான் யார் தெரியுமா, நீ வா, நீ வல்லம, நீ மைட்டி லார்ட், பவர்ஃபுல் கடவுள், இறங்கி வந்துடு, என்னையும் கூட்டிட்டு போ. ஒருத்தர் சொல்றான், நாமளோ திருடர்கள்ப்பா, நீரோ நல்லவர்,
அவர் சொல்றாரு, அவன் தன்னை தாழ்த்தி தன்னை அறிந்து சொன்ன பொழுது அவனுக்கு ஒரு விடுதலை. நீங்கள் ஆண்டவர் தன்னை தாழ்த்தி சொல்லிட்டேன்னா என்ன கிடைக்கும்? விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நாம் பிறரை மன்னிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் நாம் பிறரை மன்னிக்கிறப்போ மட்டும்தான் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். நாம் பிறரை மன்னிக்கணும். அதுதான் பைபிளுடைய வெளிச்சம். அதுதான் அந்த பிளைண்டு சொன்னார், இந்த வசனம் என் கால்களுக்கு, அதுதான் இந்த வேதம். இந்த வேதம் என்பது மன்னிப்பது. அந்த மன்னிக்கிற சக்தி ஏன்ட்ட இல்லை. நான் சில நேரங்களில் யாராவது எனக்கு தவறு செஞ்சால், இந்த பாஸ்டர் என்னை பழி வாங்கிட்டாரு, அவங்கள சேர்க்க மாட்டேன். யாராவது சர்ச்சு டெடிகேஷன் பண்ணிட்டு துட்டு வாங்கிட்டு ஒழுங்காக ஆனர் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள நான் சேர்க்கறது இல்லை. யாராவது மீட்டிங் விட்டு யாரெல்லாம் துட்டு கொடுக்குறப்போ அவனெல்லாம் கூப்பிட்ருப்பான், சரியாக ஆனர் பண்ண மாட்டா, அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் போக மாட்டதில்லை. ஆனால் இதெல்லாம் தவறுன்னு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இதெல்லாம் தவறு. அதனால நான் அதை பெருசாக இப்போ நினச்சிக்கிறது இல்லை. தோத்துறோம், அவ்வளோதான், தோத்துறோன்ட்டு போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம என்னாலும் என்ன பண்ணுறாரு? உயர்த்தும் ஆண்டவர். நான் மன்னித்து அவரை நோக்கி பார்க்கிறப்போ அதுதான் கமாண்ட் த பிளஸிங். அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவர். அந்த ஆசீர்வாதத்தை பெருக செய்யும் ஆண்டவர். அந்த ஆசீர்வாதத்தை பெருக செய்ய வேணும்னா நீங்கள் நானும் மன்னிக்கிற மக்களாய், அந்த மன்னிப்பு தான் அந்த சங்கீதம் 133 பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போடுற வசனம். என்ன வசனம்? ஒன்றா இருக்கணும், ஒரு யூனிட்டி இருக்கணும். ஒரு யூனிட்டி. பெரிய பாளையன்னா ஒரு ஐக்கியம்தான் இருக்கணும். வடசனைன்னா ஒரு ஐக்கியம்தான் இருக்கணும். இது நான் இந்த 2 வருஷத்தில் தலைவராக இல்லைன்னா இன்னொரு ஐக்கியத்தை என்ன பண்ணக்கூடாது? ஆரம்பிக்கக்கூடாது. பிரிஞ்சு போகக்கூடாது. நம்ம எல்லாம் என்ன இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இது நாங்கள் டைரெக்டாக நாங்கள் ஒர்க்ஷிப்பு, நாங்கள் ஹோலி ஸ்பிரிட்டு, நீங்களாம் ஹோலி ஸ்பிரிட் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆண்டவருக்குள் எல்லாரும் ஒன்று. நம்முடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கும் ஆண்டவர். அவரை துதிக்கிறப்போ உண்மையாக என் உள்ளம் துதிக்குதா? அதைத்தான் பார்க்குறார். அந்த உண்மையாக நீங்கள் துதிச்சிங்கன்னா, உங்களை நினைத்து துதிச்சிங்கன்னா உன்னுடைய கட்டுகள் மாற்றப்படுகிறது. உனக்கு வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் எழுந்துட்டு அவரை நோக்கி, தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா. இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோ, ஓசன்னா. ஆம் தகப்பனே, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒரு விதமான பண கஷ்டத்தில், மன துயரத்தில், அமைதி இல்லாத வாழ்க்கையில் நான் ஏன் வாழணும்னு ஏக்கத்தோடு வந்திருக்கிற அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இது குடும்ப ஃபேமிலி பிளெஸ்ஸிங் மீட்டிங் தகப்பனே. அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. மகனுக்கு நல்ல வேலை இல்லை, மகன் செய்த தவறு நிமித்தம் கஷ்டமான சூழ்நிலையில் மகன் இருக்கிறான்ப்பா. அவன் இருக்கிற அந்த கஷ்டமான சூழ்நிலை இங்கே அறிந்திருக்கீங்க. எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கிறான்ப்பா. மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்கள் குடும்பத்திற்கு விடுதலை கொடுங்க, எங்கள் குடும்பத்திற்கு ஒரு அற்புதத்தை கொடுங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே, ஒரு விசை கூட உங்களுடைய பிரசனம், உங்களுடைய கிருபை தகப்பனே. திருமணம் என் மகளுக்கு செய்வதற்காக பல கஷ்டமான சூழ்நிலையில கடன் வாங்கி செய்தேன். ஆனா திருமணம் நடந்த பல மாதங்களில் ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாம டைவர்ஸ்க்கு வந்திருக்கிறப்பா. அந்த டைவர்ஸ்ல இருந்து ஒரு விடுதலை, ஒரு அமைதியான சூழ்நிலை தாங்க, ஒரு இரக்கமான சூழ்நிலை தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, ஒரு விதமான வியாதி எனக்கு இருக்குப்பா, அந்த வியாதியிலிருந்து முழுமையான விடுதலை, ஒரு அற்புதத்தின் விடுதலை, ஒரு அடையாளத்தின் விடுதலை எனக்கு தரப்போறீங்க. நன்றி 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 தகப்பனே. விசேஷமா இந்த திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, கமாண்ட் த பிளஸிங் எவ்ரிமோர் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, அந்த ஜீவனை நீங்க கொடுக்க போற தயவுக்காக கூட, ஆசீர்வாதத்தோடு ஜீவனை கொடுக்க போற தயவுக்காக கூட, அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தடை என்ற மன்னிக்கிற தன்மை இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, குறிந்து போகிற தரம் இல்லை. எனக்கு அந்த தன்மை தாங்கின ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும்.
உம்முடைய கிருபை இறங்கட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடைவதில் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உறைந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான் வார்த்தையின்படி உம்மை நம்பி உம்மை நோக்கி பார்க்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில உம்முடைய பிரசனை இறங்கட்டும்பா, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் தகப்பனே. அறுவடை மிகு